எனக்கு திருமணம் முடிஞ்சு 4 வருஷம் பிள்ளை கிடையாது. அப்ப இந்த 4 வருஷத்துல ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை தந்தார். வார்த்தை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பாட்டு, நிறைய பாட்டு. அதுல எழுமின பாட்டு தான் நிறைய பாட்டு. என்னால் ஒன்றும் கூடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, அற்புதம் செய்யுங்க பைங்க வாழ்க்கையில. இந்த பாட்டெல்லாம் அப்படிதான் ஆண்டவர் கொடுக்கிறார். பாட்டு வருது, வசனம் வருது, ஆனா என்ன வரல? பிள்ளை வரல. எனக்கு புரியல. அப்பதான் ஒரு 3வது வருஷம் நினைக்கிறேன், மதுரையில் ஒரு மீட்டிங். அப்ப நான் அண்ணன் கூட தான் அதிகமா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த தனி மீட்டிங்லாம் நான் போறது ரொம்ப கம்மி, என்னை யாரும் கூட மாட்டாங்க. அண்ணன் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால கீபோர்டு வாசிக்க போயிடும். அப்ப மதுரையில் ஒரு யூத் மீட்டிங்காக 2 டேஸ் மீட்டிங்காக போயிருந்தோம். அது ஒரு ஹோட்டல்ல நாங்க தங்கி இருந்தோம். அங்க எங்களை கவனிக்கிறதுக்காக ஒரு பாஸ்டர் இருந்தா. அந்த பாஸ்டர் அண்ணன் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறார், என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். எனக்கு பிள்ளை இல்லாதது அவருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே, செகண்ட் டே, லாஸ்ட் மீட்டிங் ரூம்ல இருந்து புறப்படும் போது அவர் திடீர்னு என் கையை பிடிச்சு சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுலாம் எனக்கு தெரியல, ஆனா ஒன்னு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், உங்களை ஆண்டவர் அபிஷேகித்து பயன்படுத்திட்டு உங்களுக்கு பிள்ளை தருவார் அப்படின்னார். எனக்கு அப்படியே ஒரு வார்த்தை அப்படி தூக்கி போட்ட மாதிரி, எனக்கு பிள்ளை இல்லைங்கிறது அவருக்கு தெரியாது, ஆனா இந்த ஒரு வேர்டு மட்டும் சொன்னார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்திட்டு, அதாவது தேவன் உங்களை ஒரு விதத்துல பார்க்க விரும்புறார், அப்படி நிறுத்திட்டு உங்க கையில என்ன தருவார்? பிளஸிங்க தருவார். அந்த வேர்டு இன்னைக்கு மறக்கல, அந்த சீன் எனக்கு இன்னைக்கு மறக்கல. நான் பிள்ளை பிறந்த பிறகு அப்புறம் சொன்னேன். ஆனா அன்னைக்குல இருந்து என் ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு பிள்ளை உருவாக்குங்க இல்ல, என்ன உருவாக்குங்க ஆண்டவர். எனக்கு நன்மையை உருவாக்குங்க இல்ல, என்ன உருவாக்குங்க. தேவ பிள்ளையே, சிலருக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் விரும்புகிறபடி நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கானது உருவாக்கப்பட்டு விட்டது. ஈசாக்க உருவாக்குறது விஷயம் கிடையாது.